அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து இன்றைக்கி வந்து குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, என்னென்ன போஸ்ட்டுக்கெல்லாம் வந்திருக்கு, ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு கிடைச்சது, இது போன்ற முழுமையான விவரங்கள் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து பெல் பட்டனில் ஆல் பட்டன் செட் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, ஃபஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கலாம். ஸோ அவங்க ஆனுவல் பிளானிலே ஏப்ரல் 1 வந்து நாங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி 1/4/2025 இன்றைக்கி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டாங்க. ரைட்டா, அப்ளை பண்ணுறது கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 30/4/2025 வரைக்கும் நமக்கு மிட் நைட் 11:59 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ மிட் நைட் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. ஏதாவது எடிட் பண்ணுறது கரெக்ஷன் பண்ணுறது வந்து 5/5/2025 7/5/2025 நம்ம வந்து பண்ணிக்கலான்றாங்க. ப்ரிலிமினரி எக்ஸாம் டேட் வந்து கொடுத்துருக்காங்க 15/6/2025 காலை 9 to 12 வரைக்கும் எக்ஸாம் நடக்கும்ன்றாங்க. மெயின் எக்ஸாம் டேட்டு அப்புறமா நாங்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. ரைட்டா, ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம் டேட் பாருங்க 15/6/2025 ஜூன் மாதம் 15 தேதி எக்ஸாம் நடக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா, எப்படி அப்ளை பண்ணுறது இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. என்னென்ன போஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு 6 போஸ்ட்டுக்கு வந்திருக்கு. டெப்டி கலெக்டர் வந்திருக்கு, டெப்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் கேட்டகரி 1க்கு வந்திருக்கு, அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸ்க்கு வந்திருக்கு, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் வந்திருக்கு, டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் வந்திருக்கு, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபருக்கும் வந்திருக்கு. ஒட்டுமொத்தமாக 70 வேகன்சி வந்திருக்கு. ஸோ இதில் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா டெப்டி கலெக்டருக்கு 28 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டெப்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ்க்கு வந்து 7 வேகன்சி வந்திருக்கு. அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு வந்து கமர்ஷியல் டேக்ஸ் வந்து 19. அதே மாதிரி ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஒரு 7 வேகன்சி வந்திருக்கு. டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கு வந்து 3 வேகன்சி தான் வந்திருக்கு. அசிஸ்டன்ட் கமிஷனர் லேபருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 வேகன்சி வந்திருக்கு. ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா லெவல் 22 கொடுப்போன்றாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் குரூப் 1 சர்வீஸில் எவ்வளோ சேலரி கிடைக்கின்றது. ரைட்டா, ஸோ ஒட்டுமொத்தமாக நமக்கு 70 வேகன்சிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு டென்டேட்டிவான வேகன்சி தான். மேபி இன்னும் கூட சற்று வந்து ரிசல்ட் வரும்போது அதுக்கப்புறம் கூட மேபி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, இன்க்ளூடிங் ஷார்ட் ஃபால் வேகன்சின்றதை மென்ஷன் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த குரூப் 1க்கான ஏஜ் லிமிட் என்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன ஏஜில் இருக்கணும் அப்படின்னா 1/7/2025 தான் கட் ஆஃப் டேட். ஜூலை மாதம் 1ஆம் தேதி 2025 இப்போ வரக்கூடிய ஜூலை 1 படி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வயசில் இருக்குன்னா மினிமம் வந்து 21 வயசு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி அல்லது ஓசி கேட்டகரின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அவங்க அதாவது எம்பிசி, பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இல்லாத ஓசி கேட்டகரியில் இருப்பீங்க இல்லையா. ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்டி கலெக்டர், டெப்டி சூப்பரிண்டென்ட், அசிஸ்டன்ட் கமிஷனரில் கமர்ஷியல் டேக்ஸு, ஸோ இது மாதிரிலாம் இருக்கு இல்லையா. அது பிஎல் முடிச்சவங்க, டிகிரி முடிச்சவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு 34, அண்ட் பிஎல் முடிச்சவங்க மட்டும் 35 மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. இதே டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டு, ரூரல் டெவலப்மெண்ட்டு, அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் லேபர் இருக்குல்லையா, அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 34 போடுறாங்க. ஸோ பிஎல் டிகிரி முடிச்சவங்க மட்டும் 1 இயர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க 35, மற்றவங்களுக்குலாம் 34. இதே நீங்கள் மாற்றுத்திறனாளிகள் இருக்கீங்க, எக்ஸர்விஸ் மேனாக இருக்கீங்க, ஆதரவற்ற விதவிகளாக இருந்தீங்கன்னா ஸோ அதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 10 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்காங்க இல்லையா, அதை ஆட் பண்ணியிருக்காங்க. எக்ஸர்விஸ் மேனுக்கு 15 போட்டிருக்காங்க. ஆதரவற்ற உதவிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 34 அப்படின்னா 39 போட்டிருக்காங்க, 35னா 40 போட்டிருக்காங்க, 34க்கு 39 போட்டிருக்காங்க. ரைட்டா, ஸோ ஆதரவற்ற பதவிகளுக்குமே உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த கேட்டகரியில் இருப்பீங்க, அதாவது பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி. ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கீங்க, இந்த கம்யூனிட்டியை சார்ந்தவர்களாக இருந்தீங்கன்னா ஸோ என்ன ஏஜ் லிமிட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. குறைந்தபட்சம் எல்லாருக்கும் 21, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பற்றி உங்களுக்கு 39 அப்படின்னு போட்டிருக்காங்க. டெப்டி கலெக்டர் அந்த மாதிரி போஸ்ட்டுக்கலாம். இந்த பிஎல் முடிச்சவங்களுக்கு 40, மற்றவங்களுக்கு 30, மற்ற போஸ்ட்டுக்கு 39. இதே நீங்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீங்கன்னா இது கூட 10 இயர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து 10 வருடங்கள் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் 10 இயர்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா 49, 40னா 50, 39னா 49 வருது. இதே எக்ஸர்விஸ்மேன் இருந்தால் 55 போட்டிருக்காங்க. ஸோ ஆதரவற்ற விதவிகளுக்கு 39, 40, 30, அதாவது பிஎல் முடிச்சவங்களுக்கு மட்டும் 40, மற்றவங்களுக்குலாம் 39 அப்படின்றது போட்டிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் வந்து பார்த்தாச்சு. அடுத்து சார் இதுக்கு என்ன சார் படிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் குரூப் 1 சர்வீஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஒரு சில டிகிரி, ஒரு சில இது மட்டும் முடிச்சவங்க மட்டும் முன்னுரிமை ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் கிடைக்கும். மற்றபட்டுக்கு டெப்யூட்டி கலெக்டருக்குலாம் எனி டிகிரி எலிஜிபிள். நீங்கள் ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு முடிச்சிருந்தா தாராளமாக நீங்கள் குரூப் 1க்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, அதில் போஸ்ட் கோட்லாம் போட்டிருப்பாங்க, பார்த்துக்கோங்க. டெப்யூட்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ பாருங்கள், அதர் திங் பீயிங் ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் டிகிரி எல்லாத்துக்குமே இருக்கணும். ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி இருக்கணும் அப்படின்றத வந்து போட்டிருப்பாங்க டெப்யூட்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸுக்கு. அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யாருக்கு முன்னுரிமைனா பிகாம், பிஎல் முடிச்சவங்களுக்கு. ரைட்டா,
டிகிரி டுகெதர் வித் டிப்ளமோ டேக்ஸேஷன் லாஸ் முடிச்சவங்களுக்கு, ரெண்டாவது ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா பிகாம் பிஎல் மட்டும் முடிச்சவங்களுக்கு அது மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்கெல்லாம் முன்னுரிமை கிடைக்கின்றதும் கொடுத்துருப்பாங்க ஒரு சில போஸ்ட்டுக்கான. டெப்யூட்டி கலெக்டர் பொறுத்தவரைக்கும் டிகிரி தான் போதும், மற்றதெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டாங்க. மற்ற போஸ்ட்டுக்கு இருக்கும். அசிஸ்டன்ட் டைரக்டர் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் டிப்ளமோ எக்ஸ்டென்ஷன், போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி டிப்ளமோ இன் சோசியாலஜி இதை முடிச்சவங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். அல்லது டிகிரி முடிச்சிருந்தா கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ரைட்டா? ஸோ இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்கப்பா. டிகிரி முடிச்சிருந்தா நீ தாராளமாக குரூப் ஒன்றுக்கு அப்ளை பண்ணுங்கள், மற்றெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சப்போர்ட் டாக்குமெண்ட் என்னென்ன வேணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. டெப்யூட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்னு சொன்னேன் இல்லையா, டிஎஸ்பி, அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்லாம் வந்து மென்ஷன் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க. ஸ்டாண்டர்ட் விஷயம் வந்து ஸ்டாண்டர்ட் 3 ஆர் பெட்டராக இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு குறைந்தபட்சம் 165 சென்டிமீட்டரும் பெண்களுக்கு வந்து 155 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு செஸ்ட் மெஷர்மெண்ட் 86 இருக்கணும், விரிவடையும் போது 5 சென்டிமீட்டர் வந்து விரிவடைய வேண்டும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ டிஎஸ்பிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உயரம் செஸ்ட் மெஷர்மெண்ட்லாம் இருக்கணும். பெண்களுக்கு செஸ்ட் மெஷர்மெண்ட் கிடையாது, ஜஸ்ட் உயரம் மட்டும் இருந்தால் போதுமானது. ஓகேங்களா? ஸோ பேசிக்காக தமிழ் நாலேஜ் இருக்கணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. பார்த்துக்கோங்க. மற்ற நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் 175 கொஸ்டின் இருக்கும். ஆப்டிடியூட் மென்டல் அபிலிட்டி வந்து 25 கொஸ்டின் இருக்கும். ஒட்டு மொத்தமாக 200 கொஸ்டின் வைப்பாங்க. மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து 300 மார்க், அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க் நடக்கும். 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஓஎம்ஆர் மெத்தடில் அடுத்ததாக சொல்கிறாங்க. மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 அப்படிலாம் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஹவு டு அப்ளை, எப்படி நம்ம ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, எப்படி பண்ணுறது, போட்டு என்ன சைஸில் இருக்கணும், அது மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒன்று கொடுத்துருப்பாங்க. மேஜராக சில சிட்டிஸ் மட்டும் 2 கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மொத்தம் 44 சென்டர் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? 44 சென்டர் வந்து இருக்குது. மெயின் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும் தான் நடக்கும். ப்ரிலிமினரி எக்ஸாம் தான் 44 சென்டர், மெயின் எக்ஸாம் வந்து சென்னையில் மட்டும் நடக்கும். அதுக்கான கோடெலாம் வந்து போட்டிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ சார் செலவாகுன்னா உங்களுக்கு தெரியும் 100 ரூபா வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு வந்து ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். மெயின் எக்ஸாம் வந்து 200 ரூபா வந்து ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எக்ஸாமினேஷன் ஃபீஸ்லாம் எப்படி கட்டுறது அது மாதிரிலாம் வந்து நிறைய டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அனெக்ஸரி அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அனெக்ஸரி 2 போட்டிருக்காங்க. நிறையா ஃபார்மேட் இருக்கும்பா. அனெக்ஸரி தேவைப்பட்டால் இது இந்த ஃபார்மேட் படி நீங்கள் வாங்கிக்கலாம். ரைட்டா? ஸோ சிலபஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த வர இங்கே தான் சிலபஸ் இருக்குது. அனெக்ஸரி 3ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் சிலபஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 170 கொஸ்டின் இருக்கு இல்லையா? இது ஜென்ரல் சயின்ஸ் வந்து 10 கொஸ்டின், ஜென்ரல் ஜியாகிரபி ஆஃப் இந்தியா 10 கொஸ்டின், ஹிஸ்ட்ரி கல்ச்சர் இந்தியா இதில் இருக்கிற நேஷனல் மூவ்மெண்ட் அது 25 கொஸ்டின், இந்தியன் பாலிட்டி வந்து 40 கொஸ்டின், இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு 50 கொஸ்டின், ஹிஸ்ட்ரி கல்ச்சர் இதெல்லாம் இருக்கு இல்லையா, யூனிட் 8னு சொல்லுவோம்ல, அது இப்போ யூனிட் 6ஆக மாற்றிட்டாங்க இல்லையா? ஸோ அது வந்து 40 கொஸ்டின் கேட்குறதா சொல்கிறாங்க. இதை வந்து அதிகப்படியான கொஸ்டினாக இந்தியன் எக்கனாமிக்கு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் 50 கொஸ்டின், இதில் 40 கொஸ்டின். ஸோ இந்த லாஸ்ட் 5, 6 மட்டும் 2 யூனிட் மட்டும் பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. வழக்கம் போல் வந்து மேக்ஸ் அதாவது ஆப்டிடியூட் மென்டல் அபிலிட்டிக்கு வந்து 25 கொஸ்டின் இருக்கும். இது ப்ரிலிமினரி எக்ஸாம். ஸோ மெயின் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு இருக்கும் இல்லையா 10ஆம் வகுப்பு தரத்தில். ஸோ தேர்வு பாடத்திட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4க்கான சிலபஸும் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து சிலபஸும் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப்லேயே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க, நீங்கள் குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ மறக்காமல் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு குரூப் 1 சர்வீஸ் அதாவது இந்த எக்ஸாம் சம்மந்தமாக சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.